பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். ஸ்லோகன் சொல்லியிருந்தாரு சூப்பரா. எப்ப சர்வசக்திவான் துணையில இருக்கீங்களோ அப்ப மாயை உங்களுக்கு காகித புலி போல ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சரி, இன்னைக்கு மறுபடியும் வாசிக்கலாம் சிஸ்டர். ஓகே பிரதர். அப்போட மகா வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி வந்து ஏப்ரல் 25, 2025 காலை மரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத் உங்களை சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடியது. அதனால் தேகதாரிகளின் வழிமுறையை விட்டு ஒரு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் அப்படின்னு அப்பா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தந்தையின் ஸ்ரீமத் வந்து உங்களை சதா சுகம் உடையவரா ஆக்கக்கூடியது. அதனாலதான் நீங்க மற்ற தேகதாரிகளின் வழிமுறையில இருந்து விடுபடுங்க, தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க, எந்த குழந்தைகளின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்காமல் உள்ளது? பதில், யாருக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் வழி அல்லது ஈஸ்வரிய வழி மீது நம்பிக்கை இல்லையோ அவர்களின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்கவில்லை. தந்தை மீது முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இரண்டு பக்கமும் கால் வைக்கின்றனர். பக்தி, கங்கா ஸ்நானம் முதலியவற்றையும் செய்வார்கள். அத்துடன் தந்தையின் வழிப்படியும் நடப்பார்கள். அத்தகைய குழந்தைகளின் நிலைமை என்னவாகும்? ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பதில்லை, அதனால் அடி வாங்குகின்றனர். ஆமா, அதான் தந்தையின் மீதும் நம்பிக்கை இருக்கணும், தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் மீதும் நம்பிக்கை இருக்கணும். அதான் ஈஸ்வரிய வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஈஸ்வரிய வழியின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா தான் அந்த புத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் மீதும் நம்பிக்கை இருக்கணும், தந்தையின் மீதும் நம்பிக்கை இருக்கணும். தந்தையின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலதான் அவங்க ஒண்ணு கங்கா ஸ்தானமும் செய்யறதுக்கும் போறாங்க, தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா ஸ்ரீமத் படி முழுமையா நடக்கலைன்னா நல்லா அடி வாங்கவும் செய்யறாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. பாடல். இந்த பாவ உலகத்தில் இருந்து புண்ணியத்தின் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பக்தர்களின் பாடல்களை கேட்டீர்கள். இப்போது நீங்கள் அதுபோல் சொல்வதில்லை. நீங்கள் அறிவீர்கள், நமக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் கிடைத்துள்ளார். அவர் ஒருவர் தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர். மற்றபடி இந்த சமயம் மனிதர்கள் அனைவருமே மிக மிக தாழ்ந்தவர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக பாரதத்தில் இந்த தேவி தேவதைகள் தான் இருந்தனர். அவர்களுடைய மகிமை சர்வகுண சம்பன்ன. இந்த தேவதைகளை இவ்வளவு உயர்ந்தவர்களாக யார் ஆக்கினார் என்று இப்போது மனிதர்களுக்கு இது தெரியாது. இந்த தேவதைகளை யார் இவ்வளவு உயர்ந்தவர்களா ஆக்குனது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாரு? பகவான். அப்ப பகவான் கொடுத்த ஸ்ரீமத் மூலமா தான் இவங்க இந்த மாதிரி உயர்ந்தவர்களா ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் தெரியாது அப்படின்னு சொல்றேன். சரிங்க கிருஷ்ணவாசி சொல்றாங்க. இப்போதோ முற்றிலும் தூய்மையற்றவர் ஆகிவிட்டுள்ளனர். பாபா உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர். சாது சன்னியாசிகள் அனைவரும் அதற்கான சாதனை செய்கின்றனர். இப்படிப்பட்ட சாதுக்களின் பின்னால் மனிதர்கள் அரை கல்பமாக அலைந்து உள்ளனர். பாபா வந்துவிட்டார், நாம் பாபாவிடம் செல்கிறோம் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள். அவர் நமக்கு ஸ்ரீமத்து கொடுத்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக சதா சுகமானவர்களாக ஆக்குகிறார். ராவணின் வழிப்படி நீங்கள் எவ்வளவு கீழான புத்தி உள்ளவர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்போது நீங்கள் வேறு யாருடைய வழிமுறைப்படியும் நடக்காதீர்கள். ஓகே, இப்ப தூய்மையற்றவங்களா ஆயிருக்கீங்க, இப்ப தூய்மையாகணும், தந்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைப்படி நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சாது சன்னியாசிகள் கூட சாதனை செய்துட்டு இருந்தாங்க. யாருக்காக? பகவான் அடையணும், முக்தி தாமத்தை அடையணும் அப்படின்னு தான், ஜோதியோட ஜோதி ஐக்கியமாகணும், அந்த மாதிரி சாதனை செய்துட்டு இருந்தாங்க. இப்ப பகவானே வந்திருக்காரு, அவரே ஸ்ரீமத் கொடுக்கிறாரு, உங்களை சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக, அதாவது தூய்மையானவர்களாக, அந்த 16 கலைகள் நிரம்பியவர்களா ஆக்குறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பசித்த பவுனர் தந்தையாக என்னை அழைத்தீர்கள், பிறகும் கூட மூழ்கடிப்பவர்களின் பின்னால் ஏன் செல்கிறீர்கள்? ஒரே ஒரு வழிமுறையை விட்டுவிட்டு அநேகரிடம் போய் ஏன் அடிக்கடி ஒரே ஒரு வழிமுறையை விட்டுவிட்டு அநேகரிடம் போய் ஏன் அடி வாங்குகிறீர்கள்? அநேக குழந்தைகள் ஞானத்தையும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிறகு போய் கங்கா ஸ்நானமும் செய்வார்கள், குருக்களிடமும் செல்வார்கள். பாபா சொல்கிறார், அந்த கங்கை ஒன்றும் பத்தித்த பாவனி கிடையாது.
பிறகும் நீங்கள் மனிதர்களின் வழிப்படி போய் ஸ்நானம் முதலியவற்றை செய்வீர்களானால் உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தையாகிய என் வழிமுறையில் கூட நம்பிக்கை இல்லை என்று பாபா சொல்வார். இங்க இங்க ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கீங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் படி தான் முழுமையா நடக்கணும். நீங்க ஸ்ரீமத் படி நடந்துகிட்டு அங்கிட்டு பக்தி மார்க்கத்தின் விஷயத்துக்கு பின்னாடியும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தந்தை சொல்லக்கூடிய விஷயத்தையும் கேட்டுட்டு அங்க குருமார்கள் சொல்ற விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த கங்கா ஸ்தானம்லாம் போன்றவைகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. ஏன்னா பதித்தப்பாவனர் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கங்கை ஒன்றும் பதித்த பாவனி கிடையாது, பதித்த பாவனின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் உங்களை தூய்மையாக்குறது கிடையாது, தூய்மையாக்கக்கூடியவன் நான் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதனால்தான் மற்ற தேகதாரிகளின் வழி பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. மன்மத் அப்படின்னு சொல்லுவாரு, இல்ல பரமத் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வழி பின்னாடி போகாதீங்க, தந்தை கொடுக்க ஸ்ரீமத் உயர்ந்த வழி. எதுக்கு ஸ்ரீ அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களா ஆக்கக்கூடிய வழி, அதனாலதான் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், சரி வாசி. சொல்றீங்க, ஒரு பக்கம் உள்ளது ஈஸ்வரிய வழி, இன்னொரு பக்கம் உள்ளது அசுர வழி. அவர்களின் நிலைமை என்னவாகும்? இரண்டு பக்கமும் கால் வைத்தால் தொடர்பு அருந்து போகும். பாபா மீதும் முழு நிச்சயம் வைப்பதில்லை. பாபா நாங்கள் உங்களுடையவர்கள், உங்களுடைய ஸ்ரீமத்தினால் நாங்கள் சிரேஷ்டமானவராக ஆவோம் என சொல்லவும் செய்கின்றனர். நாம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பாபாவின் வழிமுறைப்படி நம்முடைய அடியை எடுத்து வைக்க வேண்டும். சாந்திதாம் சுகதாமத்தின் எஜமானராக பாபா தான் ஆக்குவார். பிறகு பாபா சொல்கிறார், யாருடைய சரீரத்தினுள் நான் பிரவேசம் செய்கின்றேனோ அவரோ 12 குருக்கள் வைத்திருந்தார். பிறகும் சமூக பிரதானமாகத்தான் ஆகியுள்ளார். எந்த ஒரு பயனும் இல்லை. இப்போது பாபா கிடைத்துள்ளார் என்றால் அனைத்தையும் விட்டு விட்டார். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இங்கிட்ட ஞான மார்க்கத்துல தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் போய் நடந்துகிட்டு அங்கிட்டு போய் அந்த பக்தியின் காரியமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் யாருக்குள்ள பிரவேசமாயிருக்கேன்? பிரம்மா பாபாவுக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரம்மா பாபா 12 குருமார்கள் வச்சிருந்தார். பகவானே கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த 12 குருமார்கள், இந்த பக்தியின் விஷயங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டார். தந்தை கொடுக்கற என்ன ஸ்ரீமத் கொடுக்கறாரு, என்ன வழிமுறை கொடுக்கறாரோ அதன்படி நடந்தார் அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசி. உயர்ந்தவரிலும் உயர்ந்த பாபா கிடைத்துள்ளார். பாபா சொல்லி இருக்கிறார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ஆனால் மனிதர்கள் முற்றிலும் தூய்மையற்ற தமோபிரதான புத்தி உள்ளவர்கள். இங்கேயும் கூட அநேகர் உள்ளனர். ஸ்ரீமத் படி நடக்க முடிவதில்லை, சக்தி இல்லை, மாயா அடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ராவணன் விரோதி, ராமர் நண்பர். சிலர் ராமர் என்கின்றனர், சிலர் சிவன் என்கின்றனர். உண்மையான பெயர் சிவபாபா. நான் புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. டிராமாவில் எனக்கு சிவன் என்றுதான் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளுக்கு 10 பெயர்கள் வைப்பதால் மனிதர்கள் குழம்பி போய் உள்ளனர். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ பெயர் வைத்து விட்டனர். உண்மையில் எனது பெயர் சிவன் என்பதாகும். நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகிறேன். நான் ஒன்றும் கிருஷ்ணர் முதலானவருக்குள் வருவது இல்லை. ராவணன் விரோதி, ராமர் நண்பர். அப்ப சிவபாபா தான் ராமர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல என்னென்ன பேர் வச்சிருக்காங்களோ கடவுள்னு சொல்லி அது எல்லாமே தந்தைக்குரிய பேர் தான் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அவங்க மனசுக்கு பிடிச்சது மாதிரி விதவிதமா பேர் வச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய உண்மையான பேர் சிவன் என்பதாகும் அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். விஷ்ணுவோ சூட்சுமத்தில் இருப்பவர் என்று அவர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் அவர் யுகல் ரூபம், இல்லற மார்க்கத்தினுடைய ரூபம். மற்றபடி 4 புஜங்கள் எல்லாம் இருப்பது இல்லை. 4 புஜங்கள் என்பது இல்லற மார்க்கம், 2 புஜங்கள் துறவர மார்க்கம். சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இல்லற மார்க்கத்தினர் தான் பிறகு பாவனத்திலிருந்து தூய்மையற்றவர் ஆகின்றனர். அதனால் சிருஷ்டியை தாங்கி பிடிப்பதற்காக சன்னியாசிகளின் பவித்திரமாவதற்கான பாற்று உள்ளது. அவர்களும் லட்சம் கோடிக்கணக்கில் உள்ளனர். மேளம் நடக்கும்போது அநேகர் செல்கின்றனர். அவர்கள் உணவு சமைப்பது இல்லை, இல்லறவாசிகளின் பாலனையில் செல்கின்றனர். கர்ம சந்நியாசம் செய்து விட்டனர் என்றால் பிறகு உணவு எங்கிருந்து சாப்பிடுவது? ஆகவே இல்லறவாசிகளிடம் சாப்பிடுகின்றனர். இதுவும் நாம் செய்யும் தானம் என இல்லறவாசிகள் நினைக்கின்றனர். ஆமா, அந்த 4 புஜம் விஷ்ணுவுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னா அது இல்லற மார்க்கத்தின் விஷயம்.
லட்சுமி 2 கை, நாராயணன் 2 கை. அப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற இணைந்த ரூபம். இல்லறத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த 4 புஜங்களை காமிச்சிருக்காங்க. சந்நியாச மார்க்கத்தினர், துறவர மார்க்கத்தினர், அதனால அவங்க 2 கை காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. நாடகப்படி இந்த லட்சுமி நாராயணனா வாழ்ந்த அந்த ராஜ்யத்துல வாழ்ந்த எல்லோரும் தூய்மையா இருந்தாங்க. தூய்மையற்றவர்களா எங்க ஆகுறாங்க? துவாபர யுகத்துல ஆகுறாங்க. அப்பதான் இந்த பாரதத்தை தாங்கி பிடிக்கிறதுக்காக அந்த தூய்மைக்கான ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுக்காக அந்த சமயத்துல டிராமாவின் பார்ட் படி இந்த சந்நியாச மார்க்கத்தினர் வாராங்க அப்படின்னு சொல்றாரு. தூய்மையின் விஷயம் வேணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக வாராங்க அப்படின்னு சொல்றாரு. துவாபர யுகத்துல இருந்து அவங்க, அதுவும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இப்ப கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அவங்க உணவு சமைப்பதில்லை, இல்லறவாசிகளின் பாலனையில் செல்கின்றனர். கர்ம சந்நியாசம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க எங்களுக்கு எங்க இருந்து சாப்பிடுவாங்க, அதனால இல்லறவாசிகளிடம் போய் சாப்பிடுகின்றனர். இதுவும் நாம் செய்யும் தானம் என இல்லறவாசிகள் நினைக்கின்றனர். அப்பா சமைக்க கொடுத்திருக்காங்க. அப்ப சொல்றாங்க, இவரும் பிரம்மா பாபாவும் பூஜாரி பதீத்தமாக இருந்தார். பிறகு இப்போது ஸ்ரீமத் படி நடந்து பாவனமாகி கொண்டிருக்கிறார். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தந்தையை பின்பற்றுங்கள் என சொல்கிறார். மாயா ஒவ்வொரு விஷயத்திலும் துன்புறுத்துகிறது. தேகாபிமானத்தினால்தான் மனிதர்கள் தவறு செய்கின்றனர். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, தேகாபிமானம் விட்டு போக வேண்டும் இல்லையா? தேகாபிமானம் விட்டு போவதுதான் பெரிய முயற்சியாகும். பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தேகத்தின் மூலம் பாகத்தை நடியுங்கள். நீங்கள் தேகாபிமானத்தில் ஏன் வருகிறீர்கள்? டிராமாவின் அனுசாரம் தேகாபிமானத்திலும் வரத்தான் வேண்டும். அதான் தேக அபிமானத்தை வெற்றுங்க, ஆத்மா அபிமானியா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேக அபிமானத்தினாலதான் மனிதர்கள் அதிகமான தவறுகள் செய்யறாங்க. அப்ப தேகத்தின் அபிமானம், தேகம் நான் அப்படிங்கிற அந்த உணர்வை வெற்றுங்க. நான் ஆத்மா, இந்த சரீரத்தை பயன்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற நினைவுனால உங்களுடைய பார்ட்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அடுத்த லாஸ்ட் என்ன சொன்னீங்க? பிரம்ம பாபா பத்தி சொன்னாரு. பத்திட்டமா இருந்தாரு, பிறகு ஸ்ரீமத் படி நடந்து பாவனமானாரு. பாபா வந்து ஆசை பேருக்கு இப்ப முயற்சி செய்யறாரு. அதனால தந்தையை பின்பற்றுங்கள் என சொல்கிறார் அப்படின்னு சொன்னாரு. ஒரு விஷயத்திலும் இது மாயா துன்புறுத்துது, தேகாபிமானத்தினால்தான் மனிதர்கள் தவறு செய்கின்றன அப்படின்னு சொன்னாரு. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, தேகாபிமானம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாரு. தேகாபிமானம் விட்டு போக முயற்சி செய்வதுதான் பெரிய முயற்சி அப்படின்னு சொன்னாரு. ஆத்மா உணர்ந்து இந்த தேகத்தின் மூலம் நான் பாகத்தை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். தேகாபிமானத்துல ஏன் வர்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா டிராமாவின் அனுசாரம் ஏன்னா அரைக்கல்பம் ஆத்மாவா இருப்போம், ஆத்ம உணர்வுல இருப்போம். அரைக்கல்பம் தேக உணர்வுலதான் பார்ட் நடிக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் பாபா சொல்லுவார், அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கம் அப்படின்னு. ஓகே சிஸ்டர். டிராமா அப்படி அது நடக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொல்றாங்க, இச்சமயத்திலோ பக்கா தேக அபிமானியாக ஆகி உள்ளனர். பாபா சொல்கிறார், நீங்களோ ஆத்மாவீர்கள். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாகிவிட்டால் பிறகு சரீரத்தை வெட்டுங்கள். அப்போது சப்தம் ஏதாவது வெளிவருமா? வராது. ஆத்மாதான் சொல்கிறது, எனது சரீரத்திற்கு துக்கம் கொடுக்காதே. ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தை விட்டு விடுங்கள். அதாவது ஆத்மா சரீரத்துல இருந்து வெளியேறிடுச்சு, இறந்துட்டாங்க அப்படின்னா, சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா, அப்புறமே அந்த சரீரத்தை வெட்டினீங்கன்னா அது எதாவது சொல்லுமா? எதுவும் சொல்லாது இல்லையா? ஆனா ஆத்மா சரீரத்துல இருக்கும் போது வெட்டுறாங்க அப்படின்னா, எனக்கு துக்கம் கொடுக்காது, என்னை வெட்டாதேன்னு சொல்லும் இல்லையா? அப்ப அதை சொல்றது யாரு? அது ஆத்மா தானே அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா சரீரத்துல இருந்து பேசுது அப்படிங்கிறதுக்காக அப்ப அதை புரிய வைக்கிறாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு ஆத்மா அபிமானி ஆகிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமானவர்களும் நோயற்றவர்களாகவும் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். எந்த அளவுக்கு ஆத்மா அபிமானியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் நிறைந்தவர்களா ஆகிக்கொண்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஆத்மான்னு நினைக்க நமக்கு வந்து நோய் நொடி வியாதிகள் எல்லாம் வராது. ஆத்மாவுக்கு எது அந்த ஆமா, அதனால ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யோக பலத்தினால்தான் நீங்கள் 21 பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆவீர்கள். அடுத்தது சொல்றாரு பாருங்களேன். அடுத்து 21 பிறவிக்கு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நோயற்றவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர்.
எவ்வளவு ஆகிறீர்களோ அவ்வளவு பதவியும் உயர்ந்ததாக கிடைக்கும். தண்டனைகளில் இருந்து தப்புவீர்கள் என்றால் தண்டனைகள் அதிகமாக அடைய நேரிடும். ஆக எவ்வளவு ஆத்மாபிமானி ஆக வேண்டும். அநேகரின் அதிர்ஷ்டத்தில் இந்த ஞானம் இல்லை. எதுவரை உங்கள் குலத்தில் வரவில்லையோ, அதாவது பிரம்மாமுக வம்சாவளி ஆகவில்லையோ, அப்போது பிராமணர் ஆகாமல் தேவதையாக எப்படி ஆவார்கள்? முதல்ல நீங்க பிராமணர்கள் ஆகணும். அதான் உங்களுடைய குலத்துல நீங்க வராம எப்படி தேவதையாக முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆத்மா அபிமானியா இருக்கணும். ஆத்மா அபிமானியா இல்ல அப்படின்னா தர்மராஜுக்குள்ள தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க ஆத்மாவா இருக்கிறதுனால எத்தனை நன்மைகள் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு, விகர்மங்கள் விநாசமாகுது, தந்தை கிட்ட இருந்து சக்தி கிடைக்குது, தந்தை கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்குது. அப்புறம் இப்ப சொன்ன விஷயம் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? தண்டனை அதிகமா ஆமா, அது எல்லாமே கேன்சல் ஆயிடுது கணக்கு வழக்கு. அப்ப எவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஆத்மனர்ல இருக்க முடியாது அவங்களால அப்படின்னு கேக்குறாரு. சரி, அதிர்ஷ்டத்துல இந்த ஞானம் இல்ல உங்கள் குலத்தில் எப்ப இது வரைக்கும் வரலையோ, அதாவது பிரம்மாமுக வம்சாவளி. ஆமா, அதான் எப்படியோ உங்களுக்கு பிரம்மண ஆகாம தேவதையா எப்படி ஆக முடியும்னு கேட்டாரு. அநேகர் வரத்தான் செய்கின்றனர், பாபா பாபா என எழுதுகின்றனர் அல்லது சொல்கின்றனர் என்றாலும் வெறுமனே சொல்ல மட்டுமே செய்கின்றனர். ஓரிரு கடிதங்கள் எழுதிவிட்டு பிறகு மறைந்து விட்டனர். அவர்களும் சத்தியுகத்தில் வருவார்கள். ஆனால் பிரஜைகளில் ஒருவராக பிரஜைகளோ அதிகம் உருவாகின்றனர் இல்லையா? இன்னும் போக போக அதிக துக்கம் வரும். அநேகர் ஓடி வருவார்கள். பகவான் வந்துவிட்டார் என்ற சப்தம் பரவும். உங்களுடைய சென்டர்களும் அநேகம் திறக்கப்படும். குழந்தைகளாகிய உங்களுடைய குறைபாடு நீங்கள் ஆத்ம அபிமானி ஆவதில்லை என்பதுதான். அதாவது இப்ப துக்கம் அதிகமாச்சுன்னா உங்களை தேடி ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா துக்கம் அதிகமா இருக்கும்போது தானே பகவானை தேடுவாங்க. அப்ப துக்கத்துல இருந்து உங்களுக்கு அமைதி கொடுக்கப்படும் அப்படின்னு போர்டெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா வருவாங்க இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க சிஸ்டர். சரி, பகவான் வந்துட்டாருன்னு சத்தாம் பரவும் அப்படின்னாரு. அநேகர் சென்டர் திறக்கப்படும். இது எந்த வருஷத்துல, அதாவது 69 சொன்ன முரளி. இப்பதான் நிறைய சென்டர்லாம் திறந்து இருக்கு. இருந்தாலும் இன்னும் பகவான் வந்துட்டாருங்கிற செய்தி வந்து முழுமையா இன்னும் பரவாம இருக்கு. அது பரவும்னு சொல்றாரு. உங்களுடைய குறைபாடு நீங்கள் ஆத்ம அபிமானி உங்களுடைய குறைபாடு நீங்கள் ஆத்ம அபிமானி ஆவதில்லை என்பதுதான். இன்னும் அதிகமான தேக அபிமானம் உள்ளது. கடைசியில் கொஞ்சமாவது தேக அபிமானம் இருக்குமானால் பதவியும் குறைந்து போகும். பிறகு வந்து தாசதாசிகளாக ஆவார்கள். தாசதாசிகளும் நம்பர்வார் ஏராளமாக உள்ளனர். ராஜாக்களுக்கு தாசதாசிகள் சீதனமாக கிடைப்பார்கள். உயர்ந்த பதவி அடையணும். நீங்க இப்ப அந்த தாசதாசியர்கள் கூட அந்த பெரிய ராஜா ராணியா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சீதனமா கிடப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, வாசிங்க, இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரும். பணக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. ராதை எத்தனை தாசிகளை சீதனமாக பெற்றுள்ளார் என்று குழந்தைகள் பார்த்துள்ளனர். இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய சாட்சாத்காரங்கள் கிடைக்கும். சாதாரண தாசியாக ஆவதை காட்டிலும் பணக்கார பிரஜை ஆவது நல்லது. சாதாரண தாசி ஆகிறத கூட பணக்கார பிரஜை ஆகணும். எங்க ராஜ்யத்துல சொல்றார். ராதைக்கு கூட நிறைய தாசதாசியர்கள் இருப்பாங்க. அதான் ராதை கூட அவ்வளவு தாசதாசியர்கள் சீதனமா கிடைச்சாங்க அப்படின்னு சொல்றார். எதுக்குன்னா அரண்மனையில வேலை செய்யறதுக்காக. இப்படி இந்த தாசதாசிய பதவி அடையிறத விட இந்த பணக்கார பிரஜைகளா போறது இருக்குது பாத்தீங்கன்னா, செல்வந்த பிரஜைகளா, அது நல்லது அப்படின்னு பாபா சொல்றார். பணக்கார பிரஜை ஆகணும் அப்படின்னா என்ன காரியம் செய்யணும்? ஞான ரத்தினங்களை நிறைய சேமிச்சு வைக்கணும். ஞான செல்வம் தான் அங்க ஸ்தூல செல்வமா கிடைக்க போகுது. இப்ப ஞானத்தை எந்த அளவுக்கு தாரணை செய்து வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்க ராஜ்யத்துல பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க சிஸ்டர். சரிங்களா? தாசி என்ற சொல் மோசமானதாகும். பிரஜைகளில் பணக்காரராக ஆவது பிறகும் கூட நல்லது. பாபாவுடையவர்களாக ஆவதால் மாயா இன்னும் நன்றாகவே உபசாரம் செய்கிறது. பலம் மிகுந்த போர் வீரனாகி போரிடுகின்றது. தேகாபிமானம் வந்து விடுகின்றது. சிவபாபாவிடம் கூட முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர். பாபாவை நினைவு செய்வதையே விட்டு விடுகின்றனர். அட, சாப்பிடுவதற்கு நேரம் உள்ளது. ஆனால் இப்படிப்பட்ட தந்தை உலகத்திற்கு எஜமானராக்குபவர் அவரை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை. நல்ல நல்ல குழந்தைகள் சிவபாபாவை மறந்து தேகாபிமானத்தில் வந்து விடுகின்றனர். அதான் உங்களுக்கு உணவு சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்களுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன்.
உணவு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, உலகத்துக்கே எஜமானரா ஆக்குற சிவபாபா அவரை நினைக்க உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிறது மாதிரி கேட்கிறார். மாயை உங்களை தேக அபிமானி உடையவரா ஆக்குது, அதனாலதான் தவறு செய்றீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர்ஸ். அசிம். தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றனர். ஆனால் அப்படிப்பட்ட தந்தை உயிர் மூச்சை தருகிறார். அவரை நினைவு செய்து கடிதமோ எழுதத்தான் வேண்டும். ஆனால் இங்கே உள்ள விஷயத்தை கேட்கவே வேண்டாம். மாயா முற்றிலும் மூக்கை பிடித்து கொண்டு போய் விடுகிறது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் உள்ளது. நீங்கள் அளவற்ற செல்வந்தர் ஆகிறீர்கள். அங்கே பணத்தை எண்ணுவதில்லை. பணம் செல்வம் பயிரிடுவதற்கான நிலம் அனைத்தும் கிடைக்கும். செல்வம் பணம் செல்வம் பயிரிடுவதற்கான நிலம் அனைத்தும் கிடைக்கும். ஓகே ஓகே. பணமும் இருக்கும். செல்வம்னா அந்த சொத்து சுகங்களை சொல்றாரு போல இருக்கு. செல்வம் பயிரிடுவதற்கான நிலம்னா தானியங்கள் எல்லாம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, எல்லாம் தனித்தனி வேர்டு. ஓகே சிஸ்டர். ஆமா, அங்க வந்து இரும்பு பித்தளை இருக்காது. தங்கத்தினாலான நாணயங்கள் இருக்கும். கட்டிடமே தங்கத்தால் ஆனதாக இருக்கும் என்றால் அங்கே என்னதான் இருக்காது. இங்கே இருப்பது மிக தரமற்ற ராஜ்யம். ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. சத்தியத்தில் ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அது தரமான ராஜ்யம், இது தரமற்ற ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க ராஜா ராணிகளும் உயர்ந்தவர்களா ராயல் ஆத்மாக்களா இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ராஜா ராணிகளை பாருங்க, அந்த அளவுக்கு ராயலாவும் இல்ல. அவங்க எந்த அளவுக்கு அரண்மனையெல்லாம் அந்த வைர வைடூரியங்கள் அந்த தங்கம் வெள்ளி போன்றவைகளால அரண்மனை கட்டி வாழ்ந்தாங்க, இப்ப யாராவது அப்படி இருக்காங்களா அப்படிங்கறது மாதிரி கேக்குறாரு. அதான் அது தரமான ராஜ்யம், இது தரமற்ற ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஆனால் மனிதர்களின் புத்தியில் பதிவதில்லை. சமப்பிரதானமாக உள்ளனர். பாபா புரிய வைக்கிறார், நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள், இவரும் அப்படித்தான் இருந்தார், பிரம்ம பாபாவும் அப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. இப்போது நான் வந்து தேவதா ஆக்குகிறேன், அப்படியும் ஆவதில்லை. தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டுள்ளனர். நான் மிக நன்றாக உள்ளேன், அப்படி இருக்கிறேன். நாம் நரகத்தில் உள்ளோம், பயங்கர நரகத்தில் விழுந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் மனிதர்கள் முற்றிலும் நரகத்தில் விழுந்துள்ளனர். நம்பர்வார் புருஷார்த்தத்துல இப்ப நரகத்துல விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் விதவிதமான பந்தனம் இருக்குது இல்லையா, அதனாலதான் நம்பர்வார் நரகத்துல வந்து விழுந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களையும் வெளியெடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். சரிங்க சிஸ்டர், வாசிங்க. சொல்றாங்க, ஞான மார்க்கத்தில் யார் தங்களை போல் ஆக்குவதற்கான சேவை செய்ய முடிவதில்லையோ, உனது எனது என்ற சிந்தனையில் உள்ளனரோ அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நோயாளிகள். பாபாவை தவிர வேறு யாரையாவது நினைவு செய்தால் கலப்பட நினைவாகிறது இல்லையா? பாபா சொல்கிறார், வேறு யாருடைய வழிமுறையும் கேட்காதீர்கள். நான் சொல்வதை மட்டுமே கேளுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள். தேவதைகளை நினைவு செய்தாலும் கூட அது மேலானதுதான். மனிதர்களை நினைவு செய்வதால் எந்த பயனும் கிடையாது. அதான் தந்தை நினைவு செய்யுங்க, தந்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைப்படி நடந்து செல்லுங்க, பிறரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றார். தேவதைகளை கூட நினைக்கிறீங்கன்னா நல்லதுதான், இருந்தாலும் மனிதர்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றார். தேவதைகளை நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம தேவதா ஸ்வரூபத்தை நினைக்கிறோம் அப்படின்னா கூட அது கூட நல்லதுதான் அப்படின்னு சொல்றார். இந்த மனிதர்கள் நினைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இங்க பாபா சொல்கிறார், நீங்கள் தலை தாழ்த்தியும் கூட ஏன் வணங்க வேண்டும்? நீங்கள் இந்த பாபாவிடம் வரும்போது கூட சிவபாபாவை நினைவு செய்து கொண்டு வாருங்கள். சிவபாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள் என்று பொருளாகும். பாபாவை நினைவு செய்யலைன்னா கூட பாவம் செய்யறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க வரும்போது கூட தலை குனிஞ்சு ஏன் வணக்கம் சொல்லுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எதுக்கு சிஸ்டர் அது சொல்லியிருக்காங்க? இன்னொரு முறை கூட வாசிங்க. இங்கு வரும்போது மனிதர்களை நினைவு செய்வதால் எந்த பயனும் கிடையாது. இங்கு பாபா சொல்கிறார், நீங்கள் தலை தாழ்த்தியும் கூட ஏன் வணங்க வேண்டும்? வணங்க வேண்டும். சரி, ஓகே ஓகே. இந்த பாபாவிடம் வரும்போதும் கூட சிவபாபாவை நினைவு செய்து கொண்டு வாருங்கள். அதாவது பிரம்ம பாபா கிட்ட வரும்போது கூட சிவபாபாவை நினைவு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதான் சொல்றாரு, இந்த பாபாவிடம் வரும்போதும் கூட சிவபாபாவை நினைவு செய்து கொண்டு வாருங்கள். சிவபாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் பாவம் செய்கிறீர்கள் என்று பொருளாகும்.
ம் பாபா சொல்கிறார், முதலிலோ பவித்திரமாவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். மிகுந்த பத்தியம் உள்ளது. மிக அபூர்வமாக யாரோ சிலர் புரிந்து கொள்கின்றனர். ம் அந்த அளவு புத்தி இல்லை. பாபாவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ம் இதிலோ மிகுந்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மாலையின் மணியாக ஆக வேண்டும். ம் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ம் மாலையின் மணி ஆகணும், அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரி வாசி. ஒரு சிலர் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. பாபாவா, ஆமா பாபா அதான் கோடிங் சிலர் முயற்சி இருக்கணும். மாலையில மணியாட்டு முயற்சி செய்யணும். மிகுந்த பத்தியம் செய்யணும். நினைவு நல்லா செய்யணும். ம் அபூர்வமா யாரோ சிலர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ம் முக்கியமானது பாபாவை நினைவு செய்வதாகவும், நீங்கள் பாபாவை நினைவு செய்ய முடியாதா? ம் பாபாவின் சேவை, பாபாவின் நினைவு எவ்வளவு இருக்க வேண்டும்? பாபா தினந்தோறும் சொல்கிறார், அன்றாட கணக்கை எழுதுங்கள். ம் எந்த குழந்தைகளுக்கு தங்களின் நன்மை செய்வதற்கான சிந்தனை உள்ளதோ ம் அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் முழுமையான பத்தியத்தை கடைபிடிப்பார்கள். அவர்களின் உணவு ம் பானம் மிகவும் சாத்தியமாக இருக்கும். நினைவும் சார்ட் வைங்க. சேவையில ஏதாவது தவறு நடக்குதா, உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கணக்கு வச்சு தந்தைகிட்ட சொல்லுங்க. தந்தைகிட்ட அந்த கடிதம் எழுதுங்கன்னு முன்னாடி சொன்னாரு. அது போல காரியமும் செய்யணும். அடுத்து உணவுலையும் அந்த பானத்திலையும் பத்தியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த உணவு மீது, அந்த பொருட்கள் மீது அந்த ஏதோ பற்றுதல் இருக்குதா, அந்த பேராசை இருக்குதா அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவனா நான் இருக்கனா, தந்தை நினைவு இல்லாம இப்படி தேக விஷயமா அந்த உணவு பக்கமா அந்த புத்தி போகுதா அப்படிங்கிறதுக்காக கேக்குறாங்க. சரிங்க சிஸ்டர், வாசி. சொல்றாங்க, பாபா குழந்தைகளின் நன்மைக்காக பாபா குழந்தைகளின் நன்மைக்காக எவ்வளவு சொல்லி புரிய வைக்கின்றார். அனைத்து விதமான பத்தியமும் இருக்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உணவு பானமோ அது போல் இல்லையே, பேராசைக்காரனாக இல்லையே, எதுவரை கர்மாதீத் அவஸ்தா ஏற்படவில்லையோ அதுவரை மாயா தலைகீழான காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும். அதில் நேரம் பிடிக்கின்றது. கர்மாதீத் அவஸ்தா எப்ப ஏற்படுவதில்லையோ அது வரைக்கும் மாயை தலைகீழான காரியம் செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அவஸ்தா வரணும் அப்படின்னு சொல்றாரு. கர்மாதீத் அவஸ்தாவும் வரணும், அப்பதான் உங்களால நல்ல விதத்துல புருஷார்த்தமும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அது வரைக்கும் மாயை தலைகீழான காரியம் செய்து வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கா, பேராசை இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செல்ஃப் செக்கிங் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, அதில் நேரம் பிடிக்கிறது. இப்போதோ விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது என்று பிறகு தெரிய வரும். நெருப்பு பரவி விட்டுள்ளது. எப்படி வெடிகுண்டுகள் விழுகின்றன என்று நீங்கள் பார்த்தீர்கள். பாரதத்திலோ இரத்தாறுகள் ஓட போகின்றன. அங்கே வெளிநாடுகளில் வெடிகுண்டுகளால் ஒருவர் மற்றவரை அழித்து விடுவார்கள். இயற்கை சேதங்கள் நடைபெறும். கஷ்டங்கள் அனைத்திலும் அதிகமாக பாரதத்தின் மீது உள்ளது. தன் மீது அதிகமான பார்வை வைக்க வேண்டும். நாம் என்ன சேவை செய்கிறோம், எத்தனை பேரை தனக்கு சமமாக நரனிலிருந்து நாராயணாக ஆக்குகிறோம். யாராவது பக்தியில் அதிகம் சிக்கி கொண்டுள்ளனர் என்றால் புரிந்து கொள்கின்றனர். இந்த பெண் குழந்தைகள் என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? நல்ல விதத்துல சேவை செய்யணும். மற்றவர்களை நரன்ல இருந்து நாராயணாக்கக்கூடிய சேவை செய்யணும். மற்றவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க இந்த பெண் குழந்தைகள் எந்த மாதிரி காரியம் செய்வாங்க. எந்த மாதிரி காரியம்னா எப்படி இந்த ஞானத்தை சொல்லி எப்படி புரிய வைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரா? ஆமா, வெடிகுண்டு பத்தி சொன்னாரு. பாரத்துல ரத்த ஆறு ஓடுனாரு. இப்ப அதாவது நெருப்பு பரவி இருக்குனாரு. தலைகளான காரியங்கள் மாயா செய்ய வைக்கும். ஆனா நம்ம அதை செக்கிங் பண்ணிட்டே இருக்கணும்னாரு. ஒருவர் மற்றவரை அழித்து விடுவார்கள். ஆனா இங்க இந்தியாவில பாரதத்துல இயற்கை சேதங்கள் நடைபெறும்னாரு. கஷ்டானத்திலும் பாரதத்தின் மீதுதான் உள்ளது. அது அதிகமாக கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எத்தனை பேரே சமமாக நாராயணிலிருந்து நாராயண ஆக்குறோம் அப்படின்னாரு. யார் பக்தியில் சிக்கி கொண்டுள்ளார் என்றால் புரிந்து கொள்கின்றனர். இந்த பெண் குழந்தைகள் என்ன கொடுப்பார்கள்? ஓகே,
பிரம்மகுமாரிகளை சொல்றாருன்னு நினைக்கிறேன். இந்த பெண் குழந்தைகள் என்ன கற்றுக் கொடுப்பார்கள், இவர்களுக்கு படிப்பு சொல்லித் தருபவர் தந்தை பகவான் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. கொஞ்சம் படித்து விட்டால் அல்லது பணம் உள்ளது என்றால் சண்டை போட தொடங்கி விடுகின்றனர், கௌரவத்தையே இழந்து விடுகின்றனர். சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவி பெற மாட்டார்கள், பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவியைத்தான் பெறுவார்கள். அச்சா. ஓம் சாந்தி. சத்குருவுக்கு நிந்தனை செய்யறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதத்தான் சொல்றாரு அப்ப இங்கேயும். பணம் கொடுக்கறாங்க, சேவை செய்தோம் அப்படின்னு அந்த பேர் புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்துட்டீங்கன்னா தந்தைக்கு நிந்தனை செய்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்படி நாங்க இவ்வளவு செய்தோம் அவ்வளவு செய்தோம்னு சொல்லி காமிச்சு சண்டையிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான தேடி எடுக்கப்பட்ட சில குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உனது எனது என்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு தன்னை போல் ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும். ஒரு பாபா சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பலவிதமான கலப்பட நினைவு செய்பவராக ஆகக்கூடாது. உனது எனது அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தன்னை போல மற்றவர்களையும் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த சேவையின் மனப்பான்மை மட்டும்தான் இருக்கணும். அடுத்து தந்தையை மட்டும் பாருங்க, தந்தை கொடுக்கக்கூடிய வழிமுறைப்படி மட்டும் நடந்து செல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கலப்படமான எந்த ஒரு நினைவும் இருக்கக்கூடாது, தந்தையை மட்டும் நினைவு செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே சார். இரண்டாவது பாயிண்ட், தனது நன்மைக்காக உணவு பானத்தின் பத்தியம் மிகவும் வைக்க வேண்டும். நான் பேராசைக்காரனாகவோ இல்லைதானே, மாயா தலைகளான காரியம் செய்ய வைக்கவில்லையே, இவ்வாறெல்லாம் தன்னை தானே சோதிக்க வேண்டும். மாயை ஏதாவது என்னை தலையிலான காரியம் செய்ய வைக்குதா அப்படின்னு சோதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு பானம் பத்தியம் போன்றவைகளும் இருக்கணும். நான் எதுவும் பேராசைக்காரனாகி வசமாகி இந்த உணவுகளை திருடி சாப்பிடுறது, தெரியாம எடுத்து வாயில போட்டுக்கிறது, இந்த மாதிரி காரியம் செய்யறேனா அப்படின்றதையும் சோதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். ஏன்னா எகிப்துல நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, இப்போ ஒரு 50 லட்டு செஞ்சு வச்சிருக்காங்கன்னா 50 பேருக்காக செஞ்சு இருப்பாங்க. அதுல 2 எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம், அப்ப 48 தான் இருக்குன்னா அப்ப 2 பேருக்கு குறைஞ்சு போயிடும் இல்லையா எடுத்து பரிமாறும் போது. அதுக்காகத்தான் பேராசைக்காரனா ஆயிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் அங்க சொல்லுவாரு. அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க சார். ஓகேவா? அப்போ வரதானம் கொடுக்குறாங்க. நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. எந்த ஒரு லௌகீகம் அல்லது அலௌகீக காரியத்தில் வெற்றி அடைவதற்கு விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தி அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் எந்த ஒரு ஆத்மாவும் உங்களது தொடர்பில் வருகிறது என்றால் இவருக்கு என்ன அவசியமாக இருக்கிறது என்று முதலில் நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறது. நாடி பார்த்து கண்டறிந்து அவரது விருப்பத்தின்படி அவரை திருப்தி செய்வது மற்றும் தனது கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் மற்றவர்கள் மீதும் தனது ஆடாத மனநிலையின் பிரபாவம் ஏற்படுத்துவது, இந்த 2 சக்திகளும் சேவையின் களத்தில் வெற்றி மூர்த்தி ஆக்கிவிடுகிறது. லௌகீகமா இருக்கலாம், அலௌகீகமா இருக்கலாம். உங்களுக்கு எந்த காரியம் செய்தாலும் சரி, லௌகீகத்திலையும் அலௌகீகத்திலையும் இந்த 2 சக்திகளும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு நிர்ணயிக்கும் சக்தி, இன்னொன்னு கட்டுப்படுத்தும் சக்தி. நீங்க நிர்ணயிக்கம் செய்யணும். இவங்களுக்கு இந்த சமயத்துல என்ன அவசியமா தேவைப்படுது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கணும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது மாதிரி, அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி செய்யணும். அதான் நாடி பார்த்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எதுக்கு சொல்றாரு? நிர்ணயிக்கும் சக்திக்கு. கரெக்டா முடிவெடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யுங்க, அவங்கள திருப்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கட்டுப்படுத்தும் சக்தி. கட்டுப்படுத்தும் சக்தி அப்படின்னா மனம் புத்தியை கட்டுப்படுத்தி நம்ம நிதானமா இருக்கக்கூடிய விஷயம். அமைதி நிறைந்தவர்களா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ரொம்ப அமைதியா பேசுறீங்க, பொறுமையா பேசுறீங்க, நீங்க நிதானமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய அந்த மனம் புத்தியை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி வச்சிருக்க அந்த பிரபாவம் அவங்க மீது ஏற்படுது இல்லையா. அப்ப இந்த 2 சக்தியினாலதான் சேவையில வெற்றி ஏற்படுது, வெற்றி மூர்த்தி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு நிர்ணய சக்தி, இன்னொன்னு அந்த நிதானமா இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. 2ம் அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஸ்லோகன் சொல்றாங்க, சர்வசக்திவானை துணைவராக ஆக்கி கொண்டால் மாயை காகித புலி ஆகிவிடும்.
சர்வசக்திவான் எப்ப துணைவராக இருப்பார் அப்படின்னு இருக்கு ஒண்ணு. நாம எப்ப மாஸ்டர் சர்வசக்திவானா, நாம எப்ப ஆத்ம உணர்வுல இருப்போமோ அப்ப பரமாத்மா துணைவராகிடுவார். அதான் நீங்க எப்ப ஆத்ம உணர்வுல இருப்பீங்களோ அப்ப மாயை வென்றவர்களா இருப்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் மாயை உங்க முன்னாடி காகித புலியாயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அதே நீங்க தேக உணர்வுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆத்ம உணர்வுல இல்ல, தேக உணர்வுல இருந்தீங்கன்னா பரமாத்மா விலகிடுவார், துணைவரா இருக்க மாட்டார். அப்ப மாயை சர்வசக்திவானா மாறி தேக உணர்வுல இருக்க நம்மள நல்லா அடி கொடுக்கும், மூக்க பிடிக்கும், ஆஹ் ஆஹ் முகத்துல அறை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? அது போல அவன் சர்வசக்திவான் ஆயிடுவான், மாயை சர்வசக்திவான் ஆயிடுவான். அப்ப நீங்க சர்வசக்திவானா இருக்கணுமா, மாயை சர்வசக்திவானா ஆகணுமான்றதையும் பார்த்துக்கணும். ஓகே சிஸ்டர். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளராகுங்கள். சேவையின் களத்தில் தன் மீதும் மற்றும் சேவையிலும் வரக்கூடிய விதவிதமான தடைகள், அதற்கான காரணமும் இதுதான். தன்னை வெறும் சேவாதாரி என்றுதான் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நான் ஈஸ்வரிய சேவாதாரி, வெறும் சேவையில் மட்டுமல்ல இறைவன் சேவையில் இருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே இணைந்த ரூபங்களாக ஆகிவிடும். நினைவும் சேவையும் இணைந்த ரூபமா ஆகணும், அதுக்கான ஒரு வழி சொல்றாரு. அதான் சேவையின் களத்துல எப்படி இருக்கணும்னா விதவிதமான தடைகள் வரும். யாருக்கு வரும்? நமக்கும் வரும். சேவை செய்யக்கூடிய இடத்துல அந்த சேவையின் காரியத்திலையும் வரும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தடைகள் வருது, தடைகளை பார்த்து நீங்க சோர்வடையக்கூடாது. அதுக்காகத்தான் அப்ப சொல்றாரு, நீங்க வெறும் சேவாதாரின்னு புரிஞ்சுக்கிறீங்க, அதனாலதான் உங்களுக்கு அந்த துக்கம் ஃபீல் ஆகுதுன்னு நேத்து சொன்னாரு. அப்ப நீங்க வெறும் சேவாதாரி கிடையாது, இறை சேவாதாரி, ஈஸ்வரிய காரியத்துல ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த நினைவும் சேவையும் இணைந்த ரூபம் ஆகும் அப்படின்னு சொன்னார். நேத்து அதுக்கான ஒரு டைட்டில் வேற ஒண்ணு கொடுத்திருந்தாரு, குதாஹி ஹித்மத்கார் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்திருந்தாரு. அப்படின்னா என்னன்னா, நான் இறைவனின் உதவியாளன், இறை உதவியாளன். அதத்தான் இங்க சொல்றாரு, ஈஸ்வரிய சேவாதாரி அப்படிங்கிற அந்த நினைவுல இருந்தீங்கன்னா அந்த நினைவும் சேவையும் இணைந்த ரூபமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தடைகளை முடிக்கலாம், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நினைவு மற்றும் சேவையில இருக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சொன்னேன் அந்த டைட்டில், இறை உதவியாளன் அப்படிங்கிறது. ஓகே சிஸ்டர். அந்த இறை சேவைங்கிற நினைவு மூலம் தான் நமக்கு நினைவு மற்றும் சேவை ரெண்டும் இணைந்த ரூபமா ஆகிவிடும். அப்பதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. பாபாவுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, சரணாஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.